யார் வீட்லயாவது குடி இல்லாம இருக்குதா? கிடையாது. ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பெரிய துறவி இருந்தாராம், ஒரு பெரிய சாமியார். அவர்கிட்ட ஒரு சீடர் இருந்தாராம். அந்த சீடர் சொன்னாராம், இது ஐயா, நீங்க இவ்வளோ பெரிய துறவியா இருக்கீங்க, எனக்கு நிறைய விஷயம் கத்து கொடுக்குறீங்க, எனக்கு சாகா வரம் வேண்டும். சாகா வரம் வேண்டும்னா இறப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும், அதற்கு ஏதாவது ஒரு மந்திரம் கத்து கொடுங்க அப்படின்னாராம். உடனே அந்த துறவி என்ன சொன்னாரா, அப்போ ஒன்று பண்ணு, நீ இந்த ஊர்ல இருக்கிற ஒரு 50-40 வீடு இருக்குது, அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு யாசகம், அப்போ அப்படித்தானே பண்ணுவாங்க, போய் ஏதாவது கேட்டா அவங்க அரிசியோ பருப்போ கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வா, அதை நம்ம பொங்கி சாப்பிடலாம், அதுக்கப்புறம் நான் உனக்கு விஷயம் கத்து தரேன் அப்படின்னாரு. இந்த 10 சீடன் என்ன பண்ணாரு, அவரும் கிளம்பி போனாரு, ஊரு முழுக்க நடக்கிறார். எல்லார்கிட்டையும் போய், அம்மா உங்க வீட்டுல சாவே இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அவங்க சொல்றாங்க, இல்லையாப்பா, இங்க இப்பதான் ஒரு சமீபத்துல ஒரு தாத்தா இறந்துட்டாரு அப்படின்றாங்க. அப்புறம் இன்னொரு வீட்டுல போய் கேட்கிறாரு, அம்மா உங்க வீட்டுல எல்லாருமே உயிரோட தானே இருக்காங்க, யாரோ இறந்துட்டாங்களான்னு. அவங்க வீட்டுல ஏதோ சொல்றாங்க, ஒரு வயசானவங்க இறந்துட்டாங்க, இல்ல சமீபத்துல ஒருத்தவங்க உடம்பு முடியாம இறந்துட்டாங்க. நிறைய கிட்டத்தட்ட ஒரு 50-60 வீட்டுல போய் கேட்கிறாரு. எல்லார் வீட்டுலயும் யாராவது ஒருத்தர் இறந்துட்டதா சொல்றாங்க. அப்படிதானே இருக்கும், எல்லார் வீட்லயுமே யாராவது ஒரு பெரியவங்களோ யாராவது இறந்துட்டாங்க, அதனால உங்களுக்கு அரிசி கொடுக்க முடியல அப்படிங்கிறாங்க. இவன் வெறும் கையோட வராப்புல அந்த தட்டு எடுத்துக்கிட்டு, ஐயா சாமியார் ஐயா, இந்த மாதிரி ஆயிடுச்சு, எல்லார் வீட்லயும் யாராவது ஒருத்தர் இறந்துட்டு இருக்கிறாங்க, எனக்கு அரிசியே வாங்க முடியல, இப்ப என்ன பண்றதுன்னு. இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட பாடம். எந்த வீட்டுல போனாலுமே இறந்து போய் யாராவது இருப்பாங்க, சாவு இல்லாத வீடே கிடையாதுன்னு. தமிழ்நாட்டுல அதே மாதிரி ஒரு கேள்வியை வச்சா என்ன கேள்வி தெரியுமா வைப்போம், எந்த வீட்டுல குடி இல்லைன்னு போய் கேட்க சொல்லுங்க. எந்த வீட்லயும் போய் இந்த வீட்டுல குடிகாரர்களே இல்லாத ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுங்க, பேப்பர் காலியா தான் வரும். வருமா வராதா? எல்லார் வீட்லயும் யாரா ஒருத்தர் குடிக்கு அடிமையா இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர், தாத்தாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம். இப்ப பேரன்கள்லாம் கூட குடிக்கிற நிலைமைக்கே வந்துட்டாங்க. ஏன்னா இங்க கடுமையான வேலை வாய்ப்பு பிரச்சனை.